நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் ரகசியமா மறைச்சு வச்சுக்கணும், ரகசியமா வச்சுக்கணும், நம்ம அதை யாருக்கும் சொல்லக்கூடாது, அந்த ரகசியங்கள் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இவர்கள் 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 வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதை நாம் இல்லை, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, இதை நாம் இல்லை என்று சொல்லவே கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம இதை இல்லை என்று நாம் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு அவங்களே அதை பேசிக்கிறாங்க. அந்த 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 வசனத்தை பேசும்போது ஆண்டவர் என்னைக்குமே எந்த அற்புதத்தை செய்தாலும் அதை எல்லாருக்கும் தெரியும்படிதான் செய்வாரு. சோ அந்த அற்புதத்தை செய்வதற்கு நம்ம எத்தனை பேரு நம்ம தகுதியா இருக்கிறோம், அந்த அற்புதத்தை நம்ம எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அந்த அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் இதை செய்தாருன்னு என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் நமக்குள்ள இல்லைனாக்கா கர்த்தரால எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை மறைச்சு வச்சுப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க, வெளியரங்கமா சொல்ல மாட்டாங்க. ஐயோ என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி எப்படி நினைப்பாங்க, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. கர்த்தர் எதையுமே ரகசியமாக செய்கிறவர் அல்ல. நீ ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா தெரியட்டும் எல்லாருக்கும், நீங்க இயேசுவை விரும்புகிறீங்க, இயேசு உங்களை ரட்சிக்கிறவர், இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறவர், அற்புதம் தருகிறவர் என்று எல்லாருக்குமே தெரியட்டும். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால ஒரு வெளியரங்கமான அற்புதங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே செய்ய முடியும். அந்த அற்புதத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறேன்? நல்ல சாட்சியா இருந்தா சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சாட்சியா இருந்தா அதை ஒளிச்சு வச்சு சொல்லுவாங்க, அதை சொல்லணுமான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கிறது. சோ இதை நான் எப்படி நாசுக்கா சொல்ல முடியும், இதை எப்படி நான் மறைச்சு வச்சு சொல்ல முடியும்? அதை கர்த்தர் என்னைக்குமே விரும்பல. கர்த்தர் ஓப்பன் ஹார்ட். கர்த்தர் செய்யும் போது அதை மறைச்சு செய்யவே மாட்டாரு. சோ 17வது வசனத்துல பாக்குறோம். 17வது வசனத்துல, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆகிலும் ஜனத்துக்குள்ளே இது பரவக்கூடாதான். அது எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது இது பரவக்கூடாதுன்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல. எல்லா ஊரே அறிய வரும், ஊரே தெரிய வரும், எல்லாருக்குமே தெரிய வரும். சோ இத பாக்குறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிரி என்ன நினைக்கிறான், உனக்கு செஞ்ச அற்புதம் யாருக்கும் பரவக்கூடாது, யாருக்குமே பரம்பாத படிக்கு, அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு. அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அதுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்யறாரு, அதுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்யறாரு.